மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர் காணொளிகள் மூலம் புத்தக வாசிப்பு பழக்கத்தை பரவலாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சின்ன நோக்கம் மட்டுமே இந்த காணொளி முயற்சிகளுக்கு பின்னணியாக உள்ளது. புத்தக வாசிப்பின் மகத்துவம் அப்படி ஒன்று இருக்கு. உண்மையிலே அதை நம்மில் பெரும்பாலும் இன்னும் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளவில்லை. அதற்கான காரணங்கள் நிறைய. ஒன்று, ஆரம்ப காலத்திலிருந்தே பெரும் மக்கள் திரளை நோக்கி கலைஞர்கள் சென்றடையவில்லை. உலகம் முழுக்க இப்படித்தான். அசலான கலைஞர்களுக்கு எப்போதுமே பெரும் வரவேற்போ பார்வையாளர்கள் அல்லது வாசகர்களுடைய எண்ணிக்கை இருந்ததில்லை. அதற்கு சென்ற நூற்றாண்டுகளில் பல காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, அந்த நூற்றாண்டில் கல்வி எல்லாருக்கும் பொதுவாக இன்று கிடைப்பதை போன்று எளிமையான ஒன்றாக இருக்கவில்லை. அது ஒரு ஆதார காரணம். அப்புறம் சமூக அடுக்குகளில் மேல்படியில் இருந்தவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருந்தவர்களுக்கு இல்லை. அதனால கலை இலக்கியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஆடம்பரமாக தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. செல்வ வளமும் மேன்மையான இனக்குழு தன்மையும் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கலை இலக்கிய ஈடுபாடுகள் இருந்ததாக நாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்று கல்வி பரவலாக்கப்பட்டுச்சு. இன்று கல்விக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்த தேவையில்லை. தாய்மொழி மூலமாக நீங்கள் மிக எளிமையாக அரசு பள்ளிகளில் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் கல்வி அறிவிலும் மகத்தான வளர்ச்சி அடைந்து விட்டோம். ஆனாலும் சென்ற நூற்றாண்டுகளில் இருந்த அல்லது இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்த அதே எண்ணிக்கையிலான வாசகர்கள் தான் இந்த நவீன தமிழ் இலக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சி கொண்டிருக்கின்றது. அதுதான் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடத்திட்டு இருக்கு. அதோட நோக்கம் உங்களுக்கு அருகாமையிலே நீங்க சென்று வாங்கக்கூடிய அருகாமையிலேயே புத்தகங்கள் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு காரணம். அப்புறம் உங்க ஊர்களை தேடி, உங்கள் நகரங்களை தேடி, உங்கள் மத்தியில் முக்கியமான எழுத்தாளர்கள், சமகால எழுத்தாளர்கள் அறிமுகமாகிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்க உள்ளூர் இலக்கியம், உலக இலக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கலாச்சார செயல்பாடாகவே இந்த புத்தக காட்சிகளை நம்ம கருதலாம். அப்படி நடத்தியும் இவ்வளவு மெனக்கட்டும் இப்பொழுது வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா என்றால் அது சந்தோஷம் கொள்ளும் அளவில் இல்லை. இந்த காணொளி மூலம் உங்கள்கிட்ட உரையாடுறதுமே நீங்க உண்மையிலே மகத்துவமான படைப்புகள் நம்மகிட்ட இருக்கு. 2000 வருட மொழி மரபு மட்டுமில்ல, 2000 வருடமாக அறுபடாமல் நீடிக்கும் இந்த மொழி இன்றும் உலக மொழிகளுக்கு இணையான படைப்புகளை கொண்டிருக்கு. படைப்பாளிகள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்மில் பெரும்பாலான தமிழர்கள் அறிந்து கொள்ளவில்லைங்கிற ஒரு பெரிய வருத்தம் அது எல்லா தலைமுறையிலையும் எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கு. இந்த காலகட்டம் நமக்கு மிக எளிதாக மக்களை சென்றக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு. இந்த சமூக ஊடகம் மூலமாகவும் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது நீங்க சொல்லாமலே உங்களுக்கு புரியும். ஆக இந்த மாதிரியான முயற்சிகள் பெரும் திரளென வந்து விழும் குப்பைகளுக்கு நடுவே ஏதேனும் சில முயற்சிகள் ஒரு உருப்படியான காரியங்களை செய்யணுங்கிற தனி மனித ஆர்வம் தான் இது. இப்போ சென்ற பதிவில் நான் அசோகமுத்திரனுடைய புலிக்கலைஞன் சார்ந்து உங்கள்கிட்ட நான் உரையாடி இருந்தேன். இன்னைக்கு நாஞ்சில் நாடன் எழுதிய ஒரு கதையை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நாஞ்சில் நாடன் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். 70களில் அவருடைய முதல் சிறுகதை வெளியானது. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து குன்றாத ஊக்கத்தோடு படைப்புகளை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்கும் இவ்வளவு இடையறாத படைப்புக்கத்தோடு இயங்குவதற்கு தமிழ் சூழல் உகந்ததல்ல. தமிழ் சூழலிலிருந்து
அதற்கான எதிர்வினைகள் ஒரு படைப்பாளி தொடர்ந்து ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு உகந்ததே அல்ல. இவர்களெல்லாம் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற அந்த கூற்றுக்கு உதாரணமா தான் அவங்களுடைய படைப்பு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படைப்பதற்கு அதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. ஒன்று, ஒரு வரலாற்று கடமை. சமகாலத்தை, நான் வாழும் என் நிலத்தை, என் மக்கள், மொழியை, அவர்களுடைய பண்பாட்டை, வாழ்வியல் பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு படைப்பாளியும் கொள்ளக்கூடிய ஒரு கடமை தான். இரண்டாவதாக, கலைஞனாக இருப்பதற்கான பெருமதி ஒன்று இருக்கு இல்லையா? நான் புலிக்கலைஞன்ல சொன்னேன். ஒரு சாதாரணன் கலைஞனாக உருமாறும் போது அவன் வேறு ஒரு ஆளா மாறிடுறான். அந்த ஆளை நீங்க அவனுடைய அன்றாடத்துல பார்க்கவே முடியாது. கலைஞனாக அவன் வானில் பறக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லா கலைகளுமே நமக்கு வழங்கும். ஆக இங்க தமிழ்ல படைப்பாளிகள் தொடர்ந்து வாசக ஆதரவு இல்ல, புத்தகங்கள் எழுதி உயிர் வாழ முடியாது, ஒரு 5000 வாசகர்களை தாண்டி சென்றடைய முடியல, பதிப்பகங்கள் வந்த வேகத்துல சுருண்டு போயிருது, தொடர்ச்சியா சிற்றிதழ்கள் நடத்த முடியல, ஒரு இளம் படைப்பாளியோட 100 புத்தகங்கள் வந்த முதல் ஆண்டில் விற்பதில்லை. இப்படி ஏகப்பட்ட எதிர்மறை அழுத்தங்கள் இருந்தாலுமே நமக்கு தொடர்ச்சியாக இங்கு கவிஞர்கள், நாவலாசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், விமர்சகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது இந்த தலைமுறையில ஏகப்பட்ட எழுத்தாளர்கள். அதுக்கு ஒரு நல்வாய்ப்பா நம்ம அந்த காலத்தோட மாற்றத்தை தான் சொல்ல முடியும். தேவைக்கேற்ப புத்தகங்களை வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. என்னுடைய முதல் நூல் ஒரு 50 காப்பி நான் விட்டு வெளியிடலாம். அதனால நான் முன்ன மாதிரி அதிகம் மெனக்கெட தேவையில்லை. இது ஒரு விதத்துல நல் வாய்ப்புன்னு கூட தான். எழுதக்கூடிய அத்தனை பேருக்கும் உடனடியான பிரசுர வாய்ப்பு கிடைக்கு. அதை சந்தைப்படுத்துறது, வாசகர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது, இதெல்லாம் சிக்கல்கள் தான். ஆனா தன்னை எழுத்தாளனாக வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் சிங்காரத்துக்கு இருந்தது போன்று மிக கடுமையான ஒன்றாக இல்லை. இன்று முன்னணி எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய ஜெயமோகன் ஆகட்டும், எஸ். ராமகிருஷ்ணன் ஆகட்டும், அவங்களுடைய முதல் நாவல் வெளியிடுவதற்காக அவர்கள் பட்ட பாடுகள் பெரிய வருத்தத்திற்குரியது. ஏனெனில் இப்போ விஷ்ணுபுரம் விடுறதுக்கு ஒரு பெரிய நாவல், அது தமிழோட மகத்தான நாவல். அதை வெளியிடுறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஜெயமோகன் எத்தனை நண்பர்களிடம் உதவி கோரினார் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய உபபாண்டவம் நாவல் வெளியிடுறதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டாருங்கிறதையும் நாம் அன்று வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆக அந்த மாதிரியான காலகட்டம் இன்று இல்லை. இன்னைக்கு நான் ஒரு 1000 பக்கம் நாவல் எழுதி அதை கிண்டில் போன்ற புக்கா நான் வெளியிட்டலாம். ஈஸியான ஒரு வெளியிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நானே ஒரு மின்னிதழ் நடத்தலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் நமக்கு வழங்கியிருக்கு. ஆக நாம் இன்று பரவலாக எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த காலம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இங்கு நிகழவில்லை. இந்த மகத்தான தொழில் புரட்சி அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய கேளிக்கைகளுக்காகவும் நம் காலத்தை வீணடிப்பு செய்வதற்காகவும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலகீனங்களான சில குறிப்பிட்ட பகுதிகளை இங்கே பெருமுதலாளிகள் முதல் காட்சி ஊடகங்களில் தொழிற்படுபவர்கள் வரை திட்டமிட்டு அதை வணிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம் காலம் விரயமாகிறது, நம்மளுடைய சிந்தனை குப்பையாகிறது, நம் சிந்திக்கும் திறன் மழுங்கடிக்கப்படுகிறது. இதுதான் சமகாலத்தோட சிக்கல். ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் மூலமாக உங்க ஒட்டுமொத்த வாழ்நாளையுமே நீங்க இழந்துடலாம். அதற்கான அத்தனை சூழ்ச்சிகளும் அந்த செல்போன்ல இருக்கு. சரி, இப்ப நம்ம கதைக்கு வந்துடலாம். நாஞ்சில் நாடன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, அந்த தலைப்பு ஒரு மதிய காட்சி அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறாரு. கதையோட கரு மிகச் சின்னது. இசக்கியம்மா, பகவதி அம்மா, இந்த 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஒரு
11 மணி 12 மணி போல ஒரு காலை காட்சி இல்லையா? அந்த இசக்கி அம்மா அப்படியே பகவதி அக்கா வீட்டுக்கு வராங்க. வந்து, "அக்கா, பகவதி அக்கா, என்னக்கா செய்றீங்க?" அப்படின்னு சவுண்ட் குடுக்குறாங்க வாசல்ல இருந்து. பகவதி அம்மா வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. சமையக்கட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க சமையக்கட்டுல இருந்தே அவங்க பதில் சொல்றாங்க. "இப்பதான் அரிசிய களைஞ்சு போட்டுட்டு இருக்கேன்ப்பா. அடுத்து மீன் குழம்பு வைக்கணும்" அப்படிங்கிறாங்க. அப்போ, "மீன்காரன் வந்துட்டு போயிட்டானா?" அப்படின்னு இசக்கியம்மா கேட்குறாங்க. "அவன் இப்பதான் வந்துட்டு போனான். என்ன விலைங்க? ஒரு ரூ. 1 நான் வந்து சால மீன் வாங்கினேன். 3 பீஸ் தான் இருக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே, "ஐயய்யோ! மீன்காரன் வந்துட்டு போயிட்டானாக்கா? சரி, வந்துட்டு போனா போகட்டும். அவன்ட்டயும் எவ்வளோலாம் கடன் வாங்க முடியும்? ஆனா என்ன, நம்ம வீட்ல பிள்ளைகள் தான் மீன் இருந்தா நம்ம சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட, "அப்படியே பின்னாடி வாயேன்க்கா, நீ வீட்டுக்குள்ளேயே சமையக்கட்டுலயே அடைஞ்சு போய் என்ன செய்ய போற?" அப்படின்னு இசக்கியம்மா சொல்றா. உடனே, எப் "ஏக்கா, நீ அந்த மீன கொஞ்சம் கொண்டா. நான் உனக்கு அலசி நறுக்கி தரேன்" அப்படிங்கிறாப்புல. அப்படியே இந்த அம்மா பின்கட்டுக்கு வராங்க. அந்த வீட்டோட பின்பகுதிக்கு வந்து, அங்க மீன் வெட்டுறதுக்குன்னே ஒரு தனியான அரிவாள் மனை அந்த சோறுல சாத்தியிருக்கு. அத எடுக்குறாங்க. மீன் வெட்டுறதுக்கான தனி சட்டி வச்சிருக்காங்க. அவங்க இசக்கியம்மா போய் அந்த மீன் வெட்டுறதுக்கான அந்த உபகரணங்களோட அமர்ந்து, அக்கா கொண்டு வந்து தரக்கூடிய மீன கழுவி, அத தலைய வெட்டி, அந்த பக்குவத்தெல்லாம் நாஞ்சில் நாடன் சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொரு அங்கத்தையும் எப்படி அவங்க சுத்தப்படுத்துறாங்க, மீன் தோல கழுவுறது அப்படிலாம் ப அ கிளீன் பண்றாங்க. சுத்தம் செஞ்சு குழம்புக்கு தகுந்தாற்போல நறுக்கி வச்சிருந்தாங்க. அந்த நறுக்குற அந்த இவங்க போய் நறுக்க வந்தோனே, எதுத்தாப்புல ஒரு பூனை வந்து உட்காந்துக்கிடுது. அதே கணத்துல இந்த 2 காக்கா வந்து எதுத்தாப்புல உட்காந்துருது. 2மே மீனுடைய கழிவுகளுக்கு வாடிக்கை போல. அப்போ அந்த எசேக்கியம்மா மீனோட தலைய வெட்டி அப்படியே பூனைக்கு போடுறாங்க. பூனை தலைய குனிஞ்சுட்டே மீன சாப்பிட்டாலும், அதோட கண்கள் 2ம் இடமும் வலமும் யார் வந்துருதாங்களா? குறிப்பா அந்த காக்கா வந்துருதா? அப்படின்லாம் நோட்டமிடுது அப்படின்னு சொல்றாரு. ஆஞ்சநேயர். அப்புறம் ஆ 2 நிமிஷத்துல கழுவிருதாங்க. மீன நறுக்கி கழுவிட்டு, அப்புறம் "ஏக்கா, அந்த மசாலாயும் கொண்டா, நானே அரைச்சு தந்துருதேன்" அப்படின்னு சொல்லி, அப்போலாம் இப்போ மிக்ஸி இருக்கு. அப்போ அம்மிக்கல்லும் கல்லையும் வச்சு அவங்க ஒரு பக்குவமா செம்மஞ்சள் நிறத்துல அந்த அதுக்கான மசால் பொருட்கள கூட நாஞ்சில் விலாவாரியா சொல்றான். நல்ல பக்குவத்தோட அரைச்சு முடிச்சுட்டேன். இவங்களா தான் இசக்கியமாவா தான் அந்த அம்மாட்ட பகுதி அம்மாகிட்ட ஒவ்வொன்னையும் "கொண்டாக்கா, நான் செய்றேன், நான் செய்றேன்னு" சொல்லி வாங்குறாங்க. வாங்கி செஞ்சு குடுத்துருந்தாங்க. முதல்ல மீன கழுவிருந்தாங்க. பக்குவமா நறுக்கி குடுத்துருந்தாங்க. அலசிருந்தாங்க. அதுக்கப்புறம் மசாலா அரைச்சு குடுத்துருந்தாங்க. அப்போ மசாலா அரைச்சு முடிச்சு கையெல்லாம் கழுவிட்டு முந்தானையில கைய துடைச்சுட்டு வரையில தான் பகவதி அக்கா கேட்க, "ஏட்டி, உனக்கு ஜோலி இல்லையா? இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ இன்னும் பொங்காண்டமா?" அப்படின்னு கேட்காங்க. இந்த நாஞ்சில் நாட்டோட வட்டார வழக்கு மிக பிரமாதமா இங்க இருக்கு. அது என்னால பயன்படுத்த முடியல. அப்போ, "நான் அதான்க்கா வந்தேன். வீட்ல அ காலனா துட்டு கூட இல்ல. என்ன செய்றதுன்னு தெரியல. அ இருந்த அரிசி எல்லாம் காலியாயிருச்சு. இனி வயல் வேலைக்கு போய் அங்க அட்வான்ஸா நெல்ல வாங்கிட்டு வந்து, அத குத்தி தான் இனிமே அரிசி வாங்குனா தான் அரிசி, சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல" அப்படிங்கிறாப்புல. "ஏதா ஒரு 4 அரிசி இருந்தா குடேன். இல்ல ஒரு 2 பக்கம் அரிசி இருந்தா குடுக்கா, நான் ஒரு நல்ல திருப்பி தந்துடுறேன்னு" கேட்காங்க. பகுதி அக்கா சொல்றாங்க, "இல்லையே, என்ட்டயும் அரிசி இல்லையேப்பா. நான் இருந்ததையும் அ சமையல் பண்ணிட்டேன். இப்போ இருக்குது. நான் இருந்தத இப்ப அவ்வளோல போட்டிருக்கேனே, என்ட்ட இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்குமே" அப்படிங்கிறாங்க. "ஏக்கா, ஒரு காப்பிடியாவது தாக்கா. ஒரு 4 அரிசியாவது தாக்கா" அப்படிங்கிறான். "இல்லேட்டி, வச்சுக்கிட்டா இல்லங்க. என்ட்ட இருக்குது 1 பக்கம் 1 1/2 பக்கம் இருக்கும். அது இந்த 2, 3 நாளைக்கு வேணுமே" அப்படிங்கிறா. "சரிக்கா, அப்போ ஒரு ரூ. 2 பணம் இருந்தா குடுக்கா" அப்படிங்கிறான். "ஐயய்யோ! அதுவும் இல்லையேட்டி. பணம் இருந்தத இப்ப தான் இருந்த சில்லறைய அந்த மீன்காரன்ட்ட குடுத்தேன். அப்புறம் போன வெள்ளிக்கிழமை ம் பகவதி அக்காவுடைய மகா பேர சொல்லி அவ வந்திருந்தால்ல. அவள எப்படி வெறுங்கையோட அனுப்ப முடியும்? அதனால இருக்கிறத காசெல்லாம் செலவு பண்ணி அவளுக்கு அனுப்புனனே. என்ட்ட இப்போ அதுவும் துட்டு இல்லையேட்டி. நீ இப்படி வந்து இப்படி கேட்கியே" அப்படின்னு கேட்கா. உடனே சீக்கிரமா என்ன செய்வா? அரிசி கேட்டாச்சு.
பணமும் கேட்டாச்சு. இல்ல. உடனே வீட்டுக்கு வெறுங்கையோட கிளம்பிருதா. அதுல கடைசி ஒரு வரி தான் நாஞ்சில் எழுதியிருக்கிறாரு. "எசக்கியம்மை சமைத்து வச்ச மீன் குழம்பு மணக்குது" அப்படின்னு. நண்பர்களே, இது ஒரு கிராம சித்திரம். கிராமத்தில் வாழ்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது இயல்பாவே அறிய கிடைச்சிருக்கும். ஒரு மகத்தான படைப்பாளி ஏன் இந்த சித்திரத்தை புனைவாக்க நினைத்தாருங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த எளிய சித்திரத்தின் மூலம் நம்மளுக்கு ஒரு மனித மனோபாவம் வெளிப்படுகிறது. அப்புறம் அன்றைய நாட்களில் கிராமத்தார்களிடம் இருந்த அந்நியோன்யமும் உரிமையும் நமக்கு விளங்குகிறது. இன்னைக்கு கிராமங்கள் நகரங்களைப் போல நடிக்க ஆரம்பித்துட்டு, பெரிய நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இன்னைக்கு வேறுபாடே இல்லை. நான் ஒரு ராயகிரிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய பால்யம்லாம் கிராமத்தில் தான் கழிஞ்சிச்சு. 2000 தாண்டி ஒரு தலைமுறை கழித்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய கிராமத்திற்கு போனா, அங்கே எனக்கு பெரிய கலாச்சார அதிர்ச்சிகள் இருந்தது. ஒரு நகரத்திற்கு உரிய அத்தனை குணங்களும் அந்த கிராமம் கொண்டிருக்கிறது. முன்பு கிராமத்தில் இருந்த வாழ்க்கை அமைப்பே இப்போதைக்கு இல்ல. எல்லாமே காலம் வேகமா மாறிருச்சு. கிராமங்களும் நகரத்தை நோக்கி அதை போன்ற பாவனைகள பின்பற்ற ஆரம்பிச்சு. அப்படி இருக்கையில, முன்பு அந்த மனிதர்களுக்கு இடையே இருந்த நல் எண்ணமும், புரிதலும் இன்று இருக்கிறதா என்பது முதல் கேள்வி. 2வது, அந்த இசக்கி அம்மா வச்ச குழம்பு மணந்துச்சுங்கிறாரே மீன் குழம்பு. அது அவர் வந்து புளிக்குழம்பு. மீன் குழம்பு வந்து புளி முலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தான் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த இசக்கி அம்மா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அரிசி இல்லன்னு சொல்லி தான் உதவி கேட்டு வராங்க. பகவதி அம்மா கொஞ்சம் இருக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அரிசி கிடங்குல 2 பக்கம் அரிசி இருக்கத்தான் செய்யுது. மனசு இருந்தா அந்த கும்பித்தி அத தணிக்கிறதுக்கு அவங்க குடுத்துருக்கலாம். அப்புறம் அவங்கட்ட அவ கேட்கக்கூடிய ரூ. 2 துட்டும் இருந்திருக்கும். அல்லது இல்லாம கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் மனமுவந்து அவங்க செஞ்சக்கூடிய அது ஒரு அந்த இடத்துல வந்து சமையல் ஒரு கலையா மாறுது. சமைக்கிறவங்க ஒரு கலைஞனா மாறிடுறாங்க. நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த படைப்பு இன்னொரு கோணத்துல திறந்து கொள்கிறது. இன்று சமையல் வந்து ஒரு பெரும் கலைகள்ல ஒன்றுதான். நாஞ்சில் நாட்டு சமையல் சொல்லி இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அரிய நூல் ஒன்றை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அப்போ இன்று நமக்கு நீங்க நகரங்கள்ல வாழக்கூடியவங்களுக்கு தெரியும். அந்த சமையலோட ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த வாசனை, ருசி அதெல்லாம் இப்போ அரிதாகிக்கிட்டே இருக்கு. கடந்த வாரம் தமிழின் மகத்தான கவிகளில் ஒருவரான விக்ரமாதித்தன் நம்பி அவர்களை சந்திப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு ஒரு கூட்டு குடும்ப அமைப்புள்ள ஒரு வீடு மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கு. அவங்க மதிய நேரம் நான் அமர்ந்திருக்கையில ஒரு 4, 5 நறுமணங்கள், அதாவது தாளிதம் பண்ணுவாங்க இல்லையா? தாளிச்சப்போ வரக்கூடிய வாசனை. ஒரு சாம்பார் வைக்கிறது, ஒரு ரசம் வைக்கிறது, ஒரு கூட்டு பொரிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு 5, 6 வீட்ல சமையல் பண்றாங்க. அந்த வாசனையெல்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப மகிழ்விச்சுச்சு. இப்படி தொடர்ந்து சமையலுக்கான வாசனை, அந்த நறுமணம், அல்லது அந்த சமையல் பக்குவத்தோட வாசனை வந்து இப்படி அனுபவமாகி ரொம்ப நாட்கள் ஆச்சு. எனக்கு உடனே அந்த அந்த கணம் வந்து என்னுடைய பால்யத்தை, அந்த பால்ய கிராமத்தை தான் உண்டாக்குச்சு. இன்று நமக்கு நம்மளுடைய உணவுல இந்த மாதிரியான வாசனையும், சுவையும், நறுமணமும் உமிழ்நீரை தூண்டக்கூடிய விதத்தில் இன்னைக்கு அமையறதில்ல. இன்று எண்ணிலடங்காத ஹோட்டல் இருக்கு. நிறைய பொருட்செலவு பண்ணி நாம் பெரும் பந்திகள்லாம் கல்யாண பந்திகள் வைக்கிறோம். பிரிவு வச்சார பந்திகள் வைக்கிறோம். இப்படி எவ்வளவு விதமான பந்திகள்ல சாப்பிட்டுருக்கிறோம். அவை எல்லாமே ஒரு சராசரி தரத்திற்கு தான் இன்னைக்கு இருக்கு. அந்த தனித்துவமான அந்த ருசி இன்று காணாமல் போய்கிட்டு இருக்கு. அது காரணம் நாங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய காய்கறிகள், நம்மளுடைய பயிர் விளைவிக்கும் முறை, நம்மளுடைய உணவு உற்பத்தி முறையில எல்லாம்
இன்று நாம் வந்து நம்மளுடைய நாட்டுத்தன்மையை இழந்துட்டோம். நம்மளுடைய அசலான இந்திய தன்மை நம்மகிட்ட இல்ல. நாம எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது, மரபணு மாற்ற காய்கறிகள பயன்படுத்துறதுனால, நம்மளிடமிருந்து நம்மளுடைய மரபான ருசி களவாடப்பட்டு விட்டது. கொள்ளையடிக்கப்பட்டு விட்டுள்ளது. அதனால இனிமே நம்ம வந்து அந்த மாரியான ஒரு ருசிய நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ இங்கே சமையல் ஒரு கலையாகிறது. சமையலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து பெரும் கலைஞராக இருக்கிறார். அந்த வாசனை இருக்கு இல்லையா? அந்த வாசனை ஒரு கலைஞன் விஸ்வரூபம் கொண்டு தன் கலையை வெளிப்படும் தருணத்திற்கு இணையானது. ஒரு கலைஞனால் மட்டுமே தான் அந்த வாசனையை கலைஞனுடைய வெளிப்பாடாக கருத முடியும். நாஞ்சில் ஒரு இடத்துல சொல்றாங்க. ஒரு பாய்ட்ட திருநெல்வேலியில தான் ஜங்ஷன்ல அந்த பாய சந்திச்சத சொல்றாங்க. ஆ "ஏன் பாய் நீங்க எவ்வளவு சென்ட் அடிச்சுக்கிடுறீங்க?" அப்படிங்கையில அந்த பாய் சொல்றாங்க, "நறுமணம் இறைவனின் வடிவம் அல்லவா?" அப்படிங்கிறார். அது ஒரு நாஞ்சிலுக்கு ஒரு சிறப்பா இருக்கு. அப்போ இறைவன் வெளிப்படக்கூடிய தருணங்களாக நாம வந்து இந்த சமையலையும், சமையலின் மூலமாக வரும் நறுமணத்தையும், சமையலில் உறைந்திருக்கும் அந்த ருசியையும் நாம் கருதலாமே! கருதுவதில் என்ன தப்புங்கிற போது, இப்படியான ஒரு தருணத்தை நாஞ்சில் நாடன் இந்த சிறுகதை மூலமாக நமக்கு தருகிறார். அது என்னளவில் மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றாக இருக்கிறது. நாஞ்சிலுடைய பெரும்பாலான கதைகள் இந்த பசியை அடிப்படையாகக் கொண்டது. பசி, பசித்தவனின் தவிப்பு, பசியோடு பந்திக்கு அமர்ந்தவன் எதிர்கொள்ளும் சிக்கல்கள். இதைத்தான் அவருடைய பெரும்பாலான சிறுகதைகள். அவருடைய முதல் சிறுகதையே அதுதான். அப்போ பசியை பதிவு செய்த, பசியின் அத்தனை குணாதிசயங்களையும் பதிவு செய்த பெருங்கலைஞனாக நாம் நாஞ்சிலை கருதலாம். பசியை மனித உன்னதமாகவும் அவர் மாற்றக்கூடிய தருணங்களாக இந்த கதையை நாம கருதலாம். நண்பர்களே, தொடர்ந்து வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு தமிழில் மகத்தான படைப்பாளிகள் இருக்கிறார்கள். மகத்தான சிறுகதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு 100 சிறுகதை ஆசிரியர்களையாவது நாம் உலக தரத்திற்கான படைப்பாளிகள் என்று பட்டியலிடலாம். நம்மிடம் அவ்வளவு பெருஞ்செல்வம் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் வாசித்து தீராத படைப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரை தொகுப்புகள் என்று நம்மிடம் தொடர்ந்து படைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு மெனக்கெட வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த தொடர் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுகதையையும், ஒரு எழுத்தாளரையும் அறிமுகப்படுத்தலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தமிழில் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக கருதக்கூடியவர்களுடைய சிறுகதைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்து விமர்சகர்கள் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த விமர்சகர்கள். வெங்கட் சாமிநாதன், வேதசகாயகுமார், வேதசகாயகுமார், இப்போ ராஜமார்த்தாண்டன், இப்படி தொடர்ந்து நமக்கு வந்து விமர்சகத்தின் மூலம் படைப்பாளிகளிலே ஜெயமோகன் பெரிய விமர்சகர். அப்புறம் பிரமிழ் அவருடைய காலத்தில் குறிப்பிட்ட விமர்சன கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. மார்க்ஸ் வந்து அரசியல் கோட்பாடு சார்ந்த ஒரு விமர்சகர். அவர் சமகாலத்தில் முக்கியமானவர். இப்படி தொடர்ந்து நம்முடைய விமர்சகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த விமர்சகர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் நவீன தமிழ் இலக்கியத்தின் மீது ஏற்கனவே பரிச்சயம், அறிமுகமும் உள்ளவர்களுக்கு கூடுதல் திறப்புகளையும், கூடுதல் வெளிச்சங்களையும் பாய்ச்சக்கூடிய உயர்ந்த தரத்தில் இருக்கின்றன. இப்போ ஒரு இளைஞன் வாசிப்பிற்கு புதியவருக்கு வந்து இங்கே யார் யார் முக்கியமான எழுத்தாளர், யாருடைய சிறுகதைகள் முக்கியமானவை, நாம் அவற்றை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான எழுத்து மிக குறைவாகத்தான் இருக்கு. நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் சொல்லி ஜெயமோகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. சாரணி வேதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம், அது ஒரு தொடராகவே 3-4 பாகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சில வாசக பருவம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாங்க. இப்படி சில புத்தகங்கள் தான் இருக்கு. அப்போ அந்த காணொலி மூலமாக ஒரு 5-6 எழுத்தாளர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம், உங்க காதுல அந்த எழுத்தாளர்களுடைய பேர் ஒலிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுபோல ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுகதை குறித்து ஒரு சின்ன உரையாடல் நான் உங்களுக்கு வழங்குவது ஒரு அபத்தமான
கோணமாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் வாசித்து பார்த்து உங்களுடைய சுய அனுபவத்தில் அதை உறுதி செய்து கொள்ளலாம். மேலும் உங்களுடைய வாசக பங்கேற்பின் மூலமாக அந்த கதையை விஸ் பெரிய விஸ்தரிப்பிற்கு கொண்டு சேர்க்கலாம். கற்பனை சாத்தியங்கள் எல்லாம் நவீன கதைகளுக்கு அமைந்திருக்கிறது. நவீன கதைகள் சுருங்கச் சொல்லி மிக விரிவான வாழ்வியல் அனுபவங்களை தரக்கூடிய குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அது ஒன்றே என்னுடைய விருப்பம், முயற்சியின் எதிர்பார்ப்பு. நன்றி.